அது இல்ல திவாகர். அந்த ப்ளூ கலர் டாக்குமெண்ட் கொடுத்தேன்ல, அது அது எங்க வச்சிருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். துர்கா, வாங்க வாங்க. மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். வாங்க வாங்க வாங்க. நீங்க உள்ள வர்றதுக்கு பெர்மிஷன் கேட்கணுமா? நீங்க என்ன தெரியாத ஆளா? எதிர்த்த வீட்ல தானே இருக்கீங்க. எதிர் வீட்ல இருந்தாலும் அப்படி வர்றது நாகரிகம் இல்லல்ல. வணக்கம்மா. வாமா. ஆமா, என்ன கையில? இது பாத்தீங்களா பாத்தீங்களா, நானே கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், மறந்தே போயிட்டேன். ஆமா, என்னது இது? ஆ, அம்மா ஸ்வீட் செஞ்சாங்க, அதான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்படியா? கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஆ! ஐயோ, லட்டு என்னோட ஃபேவரட். தேங்க் யூ. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம்? கேளுங்க. அந்த போட்டோல இருக்கிறவங்க வயசுல ரொம்ப சின்னவங்களா இருக்காங்க. அவங்க எப்படி இறந்தாங்க? எதுவும் உடம்பு முடியலையா? ஆஹா, தப்பான விஷயத்த கேட்டோம் போல இருக்கே. சாரிம்மா. பரவாயில்லம்மா. அநியாயமா அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. இங்க கோயில் ஏதாவது பக்கத்துல இருக்கா அப்படின்னு அம்மா கேட்க சொன்னாங்க. பக்கத்துல 2வது தெருவுல அம்மன் கோயில் இருக்கு. அம்மா கிட்ட சொல்லு. தேவி, ஏன் அப்செட்டா இருக்க? ஹோம்வொர்க் பண்ணலையா? ஹோம்வொர்க்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? எனக்கு மனசு சரியில்லை நைனி. மனசு சரியில்லையா? ஒய்? எங்க மாயா பாட்டி சூர்யா டேடிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றாங்க. பொண்ணை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. சூர்யா டேடி கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. எனக்கு பிடிச்ச மாதிரி, சூர்யா டேடிக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு அம்மா வேணும் நைனி. அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. நீ worry பண்ணிக்காத. கோயிலுக்கு போய் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கோ. நீ காட் கிட்ட கேட்டா அப்படியே கிடைக்கும். அப்படியா? ஆமா, ஒரு டைம் என் டாடி சாக்லேட் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் காட் கிட்ட ப்ரே பண்ணேன். உடனே என் டாடி எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. அப்படியா? சாமி கிட்ட கேட்டா உடனே கிடைச்சிருமா? ஷூரா கிடைக்கும். அப்ப நான் இப்பவே கோவிலுக்கு போய் சாமி கிட்ட ப்ரே பண்றேன். இப்பவே போறியா தேவி? மிஸ் வந்துருவாங்க, கிளாஸ் ஆரம்பிச்சிரும். மிஸ் வந்தா நீ ஏதாவது சொல்லி சமாளி. நான் இப்பவே கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிக்கணும். இல்லனா மாயா பாட்டி ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து சூர்யா டாடிக்கு கட்டி வச்சிருவாங்க. நான் இப்பவே போறேன், நீ சமாளிச்சிரு நைனி. சரி, நீ போயிட்டு வா. என்ன தேவிமா, வந்துட்டீங்களா? என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அப்பா எங்க? அதான் சிஸ்டர் நமக்கு நல்லது. சூர்யா அண்ணா வாசல்ல இறக்கி விட்டுட்டு ஆபீஸ் வேலையா வெளியே போயிருக்காரு. அப்படியா செல்லம்? பாத்தீங்களா சிஸ்டர், ஆழாக்கு மாதிரி இருந்துகிட்டு பனைமரத்துல பாதி இருக்கிற பாப்பளைய சூர்யான்னு பேர் சொல்லி கூப்பிடுது சிஸ்டர். ஆழாக்கு சைஸ்ல இருந்தாலும் மறுஜன்மம் எடுத்து வந்திருக்கிற
சூர்யாவோட அம்மா தானே இந்த தேவி? ஆமா சிஸ்டர், நான் மறந்துட்டேன் சிஸ்டர். ஹாய் தேவி செல்லம். தங்கம். சரி, நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் மாத்திக்கலாம். பார்வதி பாட்டி, ஆசினி, உங்க 2 பேத்துக்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என் கூட வாங்க வாங்க வாங்க. என்னவா இருக்கும்? உட்காருங்க. முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் தேவிமா? அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டடீஸ்ல இல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு பெரிய ரிவார்டு வாங்கியிருக்க போல. இல்ல. இல்லையா? இல்லையா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? பாட்டி நீங்க சொல்லுங்க. நீ ஏன் சொல்ற செல்லம்? சொல்ல. நான் இன்னைக்கு புது அம்மாவை பார்த்தேன். புது அம்மாவை பாத்தியா? என்னமா சொல்ற? கோவில்ல காட் கிட்ட ப்ரே பண்ணா கேட்டது கிடைக்கும்னு என் ஃப்ரெண்டு நைனி சொன்னா. அதனால நான் கோவிலுக்கு போய் சாமி கிட்ட அம்மா வேணும்னு வேண்டிக்கிட்டேன். சாமி என் புது அம்மாவை காட்டுச்சு. ஆனா நான் அந்த அம்மாவை மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ, காணாம போன என் புது அம்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு 2 பேரே எனக்கு ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுமா, தேவிக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு போல. அப்படிதான் நானும் நினைக்கிறேமா. என்ன சிஸ்டர், தேவி புது அம்மாவை பார்த்தேன்னு ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காள சிஸ்டர். எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. உண்மையாவே அவ அம்மா மாதிரி யாரையாவது பார்த்தாளா இல்ல இவ பொய் சொல்றாளான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு.